யாஸ் சொல்லுவா, திருட்டுத்தனமா அதுக்கு நீ வருவியான்னா, என்ன திருடின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. டேரியா கன்வின்ஸ் ஆயிருக்கக்கூடாது. வரமாட்டேன்னு சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் யாஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்பா என்ன ஆச்சுன்னு. யாஸ் வந்து நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதே, இங்கே கெமால் சவுண்டு கேட்கும் அஸ்லிக்கு. கெமால் அவள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப கோவமாக இருப்பா. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ முராத் கிட்ட போவா. அவனும் அதே கம்பெனியில் ரெக்கார்டிங் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். முராத்க்கு யாஸ் மேலே ஒன் சைடு லவ், யாஸ்க்கு கெமால் மேலே ஒன் சைடு லவ், அஸ்லிக்கும் கெமால் மேலே தான் ஒன் சைடு லவ். யாரோட லவ் சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முரத், நீ காலையிலேருந்து கெமாலை பார்த்தியா? கெமாலை காணோம். யாஸும் கெமாலும் ஒன்றா தான் இருக்காங்களா? உனக்கு தெரியுமா? நீ யாஸை லவ் பண்ணுற பார்த்துக்கோ, கெமால் வந்து நான் யாஸை லவ் பண்ணிட போகிறான் அப்படி இப்படின்னு இவனை குத்துற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவா. டேரியாவை பார்க்கறதுக்கு கெமாலும் யாஸும் ஒன்றா கூட போயிருக்கலாம். அவங்க இப்போ ஒன்றா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரியல, நீ பார்த்துக்கோ. முராத் கிட்ட இப்படி சொன்னால் தான் முராத்தும் யாஸும் ஒன்றா சேருவாங்க. இவ கெமாலோட சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கும் தெரியும் யாஸ்க்கு வந்து கெமாலை பிடிச்சிருக்கு, கெமால் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கான் யாஸ் அப்படின்றதும் அவளுக்கு தெரியும் அஸ்லிக்கு. அதனால தான் இப்படி சொல்லியிருப்பா முராத் கிட்ட. இங்கே வந்து டேரியா கிட்ட யாஸ்க்காக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா, யாஸ்க்காகலாம் நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்கணும், நீ உனக்காக முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு கெமால் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்களேன்னு யாஸ் பார்க்கும்போது, அது எங்கள் 2 பேருக்குள்ள இந்த பழைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பழசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இவளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னது பழைய ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் வேறு இருந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. டேரியாக்கு முன்னாடியா இல்லை மிலேக்கு அப்புறமா டேரியா இல்லை சோரியாக்கு முன்னாடியா அப்படி இப்படின்னு ஒரு பேராக சொல்லுவா. அப்போனா இவன் அதிலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பயங்கரமான ப்ளே பாய்னு. இவன்ட்டு நான் எப்படி மாட்டினேன், இவ்வளோ அழகாக இருந்தால் எந்த பொண்ணு தான் மாட்டாமல் இருப்பா அப்படின்னு நான் ரசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. திரும்பவும் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணும்போது, நீ இறங்க யாஸ் அப்படின்னா, நீங்கள் நட் ரோட்டில் இறக்குறீங்களான்னா, நான் ஆஃபீஸில் தான் இறக்குறேன் பாரு அப்படின்னா, அதை பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டு அப்பாடா ஆஃபீஸில் தான் இறக்கிருக்காரு அப்படின்னு இறங்கி ஓடுவாங்க. கெமால் ஆஃபீஸில் போனோன்னா எல்லாரும் மீட்டிங்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அஸ்லி வந்து யாஸ் கிட்ட டேரியா நீ மீட் பண்ணும்போது கெமால் அங்கே இருந்தால் நான் யாஸ் போது ஆமாம் இருந்தானோன்னா அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்பா. யாஸ் அஸ்லியை செல்லமா ஆசான்னு கூப்பிடுவா. இதான் தெரிஞ்சுதான் நீ அனுப்பினி ஆசா அப்படின்னா, ஆமா இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் நீ போயிருப்பியா, நீ மட்டும் இந்த வேலையை முடிச்சிருந்தா கெமால் உன்னை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். பரவாயில்ல நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் யாஸ் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டாலேன்னு நினச்சிருப்பான் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல ஆசா, ஏதோ தான் அங்கே நிறைய பிரச்சனை தான் நடந்துச்சு அப்படின்னா, சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் யாஸ் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாடி வந்து ஆமா நீ எங்கேருந்து முடிக்க போகிற, நல்ல வேலை தேரியாவது கெமால் பக்கத்துலேருந்து நான் வந்து விலகி போனா, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவா அஸ்லி. நம்ம செகண்ட் ஹீரோ முராத் வந்து முட்டிலே தாளம் போட்டுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு எதுக்க வந்து யாஸ் நடந்து வரும்போது அவளை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான் யாஸை. ஆனால் யாஸ் வந்துட்டு சட்டை மாற்றுறது கூட விடாமல் வந்து கெமாலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. யாஸ் மொபைலுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டா, சைலண்ட்டில் போட்டு தான் வச்சுட்டு இருப்பா. இப்போ எல்லாரும் மீட்டிங்க்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க கெமால். எல்லாரும் மீட்டிங்க்கு உட்காந்துருப்பாங்க. முராத் வந்து யாஸ் கிட்ட கேட்பான். யாஸ் நீ ஓகே தானே? நான் ஓகேலாம் இல்லை, நான் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கேன், இன்னைக்கு நாளே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முராத் வந்துட்டு பாட்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டான், லிரிசிஸ்ட்டும் கூட. அவன் பாட்டும் எழுதுவான். இங்கே வந்து கெமால் வந்து சொல்லுவான், நானும் டேரியா ஒன்றா பாட போகிறதில்ல, டூயட்டாக பாட போகிறதில்ல, வேறு யாராவது நம்ம தேடணும்னு. கெமால் நீ என்ன சும்மா விளையாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கா, நம்ம டர்க்கிலே பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் தேடிட்டு இருக்கோம், அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ட்டு சூரேத்தி விடுற மாதிரி இந்த அஸ்லி வந்து பேசிகிட்டு இருப்பா கெமால். கெமால் வந்து யாஸ் மட்டும் அங்கே திருடி மாதிரி வர